நான் கடனால் வீழ்ந்தவன் அல்ல, நட்பு என்ற பெயரில் துரோகத்தில் வீழ்த்தப்பட்டவன் என தலைப்பிட்டு கடிதம் எழுதி வைத்துவிட்டு மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நட்பை நம்பி உயிரை பறிகொடுத்தவரின் பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? சிவகாசி அருகே உள்ள செங்கமலப்பட்டு கிராமத்தில் வசித்தவர் 40 வயது ஆனந்த். செங்கமல நாச்சியார்புரத்தில் உள்ள மின்வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராக இருந்தார். இவர் சில தினங்களுக்கு முன்னர் தற்கொலை செய்து கொண்டார். போலீசார் ஆனந்த் கைப்பட எழுதிய தற்கொலை கடிதத்தை கைப்பற்றினர். அதில் நான் கடனால் வீழ்ந்தவன் அல்ல, நட்பு என்ற பெயரில் துரோகத்தில் வீழ்த்தப்பட்டவன் என தலைப்பிட்டு கடிதத்தை எழுதியிருந்தார். கடிதத்தில் இருந்த பட திடுக்கிடும் தகவல் வெளியாகி உள்ளது. செங்கமல நாச்சியார்புரத்தைச் சேர்ந்த உதயகுமார் என்ற உதயா ஆனந்தின் நெருங்கிய நண்பர். இருவரும் மின்வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்துள்ளனர். அதில் ஆனந்தின் கஷ்டத்தை பார்த்து கண்ணீர் விட்ட உதயகுமார் விரைவில் பணக்காரராக தன்னிடம் ஒரு வழி உள்ளதாக கூறியுள்ளார். 50 லட்சம் ரூபாய் கொடுத்தால் வட்டிக்கு கொடுத்து 1 கோடியாக மாற்றித் தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பி ஆலமரத்துப்பட்டியில் உள்ளவர்களிடமும் மற்றும் சிலரிடமும் 24 லட்சம் ரூபாய் வரையில் 2 வட்டிக்கு ஆனந்த் பணத்தை வாங்கி உதயகுமாரிடம் கொடுத்துள்ளார். 5 வட்டி தருவதாக உதயகுமார் கூறிய நிலையில் அதில் வரும் வட்டியை வைத்தே கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து விடலாம் என நம்பியிருந்துள்ளார். ஆனால் உதயா வட்டியை கொடுக்காமல் இருந்துள்ளார். அப்போது மேலும் பணம் கேட்டுள்ளார். தன்னை நம்பி இனி யாரும் பணம் தர மாட்டார்கள் என்றும் ஏற்கனவே பணம் கொடுத்தவர்கள் வட்டி கேட்டு நெருக்கடி கொடுப்பதாக ஆனந்த் கூறியுள்ளார். அப்போது மின்வாரிய அலுவலகத்தில் புதிதாக பணிக்கு சேர்ந்த பெண்ணிடம் பணம் கேட்குமாறு கூறியுள்ளார். அந்த பணத்தை தன்னிடம் தர வேண்டாம் என்றும் அதை வைத்து கடன் வாங்கியவர்களுக்கு வட்டியை கொடு என தெரிவித்துள்ளார். இதையும் நம்பிய ஆனந்த் அந்த பெண்ணிடம் கொஞ்சம் கொஞ்சமாக 6 லட்சம் ரூபாயை வாங்கி ஏற்கனவே பணம் வாங்கியவர்களுக்கு கொடுத்துள்ளார். அதன் பிறகு உதயகுமார் கூறியபடி பாலகிருஷ்ணன் என்பவரிடம் அவரது மகன் மற்றும் தம்பி மகனுக்கு மின்வாரியத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். அந்த பணத்தை உதயகுமாரிடம் கொடுத்துள்ளார். மொத்தமாக 30 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஆனந்திடம் பணம் கொடுத்தவர்கள் பலரும் தங்களது பணத்தை திரும்ப கேட்டும் அல்லது வட்டியாவது தருமாறும் நெருக்கடி கொடுத்துள்ளனர். இதன் காரணமாக பணத்தை கொடுத்த தனது நண்பர் உதயகுமாரிடம் ஆனந்த் பணத்தை திருப்பி கேட்டபோது பணத்தை திருப்பி தராமல் உதயகுமார் தட்டி கழித்து வந்ததாகவும் தெரிகிறது. பணத்தை திருப்பி கொடுக்காத ஆனந்தை பணம் கொடுத்தவர்கள் வீடு தேடி வந்து மிரட்டியதுடன் கடத்தி சென்றும் மிரட்டியுள்ளனர். அப்போது தனது நண்பனை காட்டிக் கொடுக்காமல் தானே பணத்தை தருவதாக ஆனந்த் கூறி வந்துள்ளார். எப்படியும் பணத்தை தந்து விடுவார் என இருந்த நிலையில் உதயா ஏமாற்றிவிட்டதாக கடிதத்தில் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் தான் 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லை என உதயா கூறியதால் மன உளைச்சலில் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்து ஆனந்த் கைப்பட கடிதம் எழுதியுள்ளார். இந்த நிலையில் ஆனந்த் மட்டும் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை சம்பவம் குறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சிவகாசி கிழக்கு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஆனந்தின் உறவினர்கள் கிழக்கு காவல் நிலையம் அருகே சிவகாசியிலிருந்து சாத்தூர் செல்லும் பிரதான சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் அரை மணி நேரம் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்தது. காவல்துறையினர் மறியல் செய்தவர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி தற்கொலை செய்து கொண்ட ஆனந்தின் இறப்புக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். அதாவது ஒரு ஏஐ போர்மன் அவரோட மகளுக்கு வேலை வாங்கி தரதாக ஆனந்த் ஒரு 6 லட்சம் வாங்கினதாக சொல்லி திருத்தங்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பாட்டிலே 1 லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி அடிச்சிருக்காங்க, துன்புறுத்தல் படுத்திருக்காங்க. அதுல 1 லட்ச ரூபா வெளியில அதையும் 1 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி அவங்க அப்பா கூட்டு போய் கட்டியிருக்காங்க. மீதி 5 லட்ச ரூபா இன்னும் ஒரு 10 நாள்ல தாரன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு அவங்க அப்பாவையும் இவனையும் வெளியே விட்டுருக்காங்க. அவனையும் கத்தி முனையில அங்க வச்சு அங்கேயும் மிரட்டத்தான் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் காரணமா வச்சுதான் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். இந்த பணத்தை அவனால திரும்ப வாங்க முடியல. உதயாங்கிற பையன் மேல ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு குடும்பமே ஆனந்துங்கிறவரை வேலை வச்சுதான் எல்லாமே இத்தனை நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அவர் இல்லைங்கிறப்ப அந்த குடும்பம் ஒரு வேலைக்காகவும் எல்லா விஷயத்துக்காகவும் கஷ்டப்படும். அதனால அவங்கள அந்த 2 பெண் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை போய் அந்த பிள்ளையும் நல்லா படிச்சிருக்காங்க, ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு தரணும்னு உங்க அனைவரையும் கோரிக்கையா வச்சுக்கிறோம். அந்த ஊர் மக்கள் சார்பாக கோரிக்கையா வச்சுக்கிறோம். தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் போராட்டம் தொடரும் என தற்கொலை செய்து கொண்ட ஆனந்தின் உறவினர்களும் கிராம மக்களும் தெரிவித்துள்ளனர். 50 லட்சம் பணம் கொடுத்தால் 1 கோடியாக இரட்டிப்பாக்கி தருவதாக உயிர் நண்பன் கூறியதை நம்பி வட்டிக்கு வாங்கி பணத்தை கொடுத்த நண்பன் உயிரை விட்ட சம்பவம்
பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.